சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. என் பிள்ளையும் மருமகளும் ஒரு முக்கியமான போட்டியில கலந்துக்க போறாங்க. நான் ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? கடவுளே, இந்த டெண்டர்ல இலக்கியா ஜெயிச்சாதான் அந்த SSK தாட்சாயினியால எங்க கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த கவருக்குள்ளே எங்க குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. நீதான் சாமி அருள் புரியணும். சந்தோஷமா? கவரை திறந்தா துக்கம் தான் வரும் அண்ணி. இந்தா. ஜெயிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. போற காரியத்துல கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உனக்காக ஆரத்திய கரைச்சி ரெடியா வச்சிருப்பேன். என்ன? சரிங்க அத்தை. அத்தை, ஆரத்தி மட்டும் இல்ல, நல்ல காரமான காஞ்ச மிளகாவா எடுத்து வைங்க. ஒரு சிலரோட கொள்ளிக்கண்ணு என் மேல பட்டிருக்கு. அந்த திருஷ்டியை கழிக்க நீங்க எனக்கு சுத்தி போடணும்ல. சரி சரி. வாமா. நில்லடி. என்ன மீறி நீ இந்த டெண்டர்ல ஜெயிச்சிருவியா? பைரவி, என்னது இது? அவ டெண்டருக்காக கிளம்பிட்டு இருக்கா, நீ அபசகனமா பேசிட்டு இருக்க. நிறுத்துங்க நீ. அவ என்ன கொள்ளிக்கண்ணுன்னு சொன்னப்போ நீங்க அதை கேட்டுக்கிட்டு அமைதியா தானே நின்னுட்டு இருந்தீங்க. இப்ப நான் பேசினா மட்டும் ஏன் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது? ஏ இலக்கியா, இந்த பைரவி இந்த மாதிரி பல நூறு டெண்டர்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சவன். என் அனுபவத்துல எல்லாம் நீ கால் தூசி கூட பெற மாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட என்ன ஓரம் கட்டிட்டு என்ன மதிக்காம நீ கிளம்புறியா? உன்னை நினைச்சா எனக்கு காமெடியா இருக்கு. உங்களுக்கு காமெடியா தான் மேடம் இருக்கும். ஏன்னா கௌதம் ஜெயில கிடக்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, கார்த்திக் கடத்தப்பட்டத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, ஏன் நம்ம கம்பெனி SSK கிட்ட தோத்துறோங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை எல்லாம் நான் தான். இந்த குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் தோக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். ஆனா உங்க ஆசையெல்லாம் நிறைவேறாது. நான் இந்த டெண்டர்ல ஜெயிப்பேன். அதுக்கு 100% வாய்ப்பே இல்ல. டெண்டரை SSKவும் தாட்சாயினியும் தான் எடுக்க போறாங்க. நீ தோத்து போய் வெறும் கையோட தான் திரும்பி வர போற. அது எப்படி மேடம் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் தோப்பேன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? அது அவங்க ரெண்டு பேரும் பிசினஸ கரைச்சு குடிச்சவங்க. நீ ஒரு கத்துக்குட்டி. உன்னால எப்படி சிக்கலான டெண்டர்ல எல்லாம் ஜெயிக்க முடியும்? அதனாலதான் நீ ஜெயிக்கவே முடியாதுன்னு நான் உறுதியா சொல்றேன். இப்பவும் சொல்றேன், நீ தோக்கிறது உறுதி. டெண்டர்ல கலந்துக்கிட்டு கம்பெனி மானத்தை வாங்காம பேசாம வீட்லயே இரு. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆனா எனக்கு என் கௌதமோட கௌரவம் தான் முக்கியம். அவர் தோக்க கூடாது. கம்பெனிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் அவரோட அறிவு என்ன ஜெயிக்க வைக்கும். கிழிக்கும். கிழிக்குதா இல்ல என்னோட முயற்சி ஜெயிக்குதான்னு நீங்க பார்க்கதானே போறீங்க. எவ்வளவு கொள்ளி கண்ணு பட்டாலும் இந்த டெண்டர் எங்க கைக்கு வர போறது கன்ஃபார்ம். ஏன்னா நான் டெண்டருக்கு கோட் பண்ண அமௌண்ட் அப்படி. இந்த கவர்க்குள்ள இருக்கிறது எங்களோட சக்சஸ். அதுல இருக்கிற அமௌண்ட்டை தான் நான் பாத்துட்டேனே. அப்புறம் ஏண்டி வெறும் கவர் ஆட்டிக்கிட்டு இருக்க? பைரவி, இது பாரு, வெற்றி தோல்வி எல்லாம் கௌதம் இலக்கியாவோட தலையெழுத்து தீர்மானிக்கட்டும். உனக்கு வாழ்த்து மனசு இல்ல அப்படித்தானே? ஆனா அபசகுனமா பேசாத, அது போதும். இலக்கியா, இது பாரு இலக்கியா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தைரியமா போயிட்டு வா. சரிங்க. நீ சவால் விட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? SSK தாட்சாயினியை மீறி உன்னால டெண்டரை எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்க முடியலனா நீ ஆபீஸ் பக்கமே போக கூடாது. நான் சக்சஸ்ஃபுல்லா டெண்டர் எடுத்துட்டேன்னா நீங்க ஆபீஸ பத்தி நினைக்கவே கூடாது. ஓகேவா? இது சவால். நீ அதையும் பார்க்கலாம். சவால். நாளையில இருந்து நீ ஆபீஸ்க்கு போக முடியாது. அத நினைச்சா இப்பவே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. பொறுங்க மேடம்.
ஆபீஸ் போகாம இருக்க போறது நானா இல்ல நீங்களான்னு டெண்டர் முடிஞ்சதும் தெரியதானே போகுது. போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா. போடி போ. டெண்டருக்கு போயிட்டு அவமானப்பட்டு தானே திரும்பி வர போற. பைரவி, என்ன ஆச்சு உனக்கு? நம்ம குடும்பம் தோக்கணும் நீயே நினைக்கலாமா? சொல்லு. என்ன பேச வைக்கிறதே நீங்க தானே. கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தையும் பிசினஸையும் மேல கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா கௌதம் என்ன கொஞ்சம் கூட மதிக்காம டெண்டருக்கு நேத்து வந்த இலக்கியாவை அனுப்புறான். இந்த குடும்பம் எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையும் தந்திருந்தா நான் ஏன் இப்படி மாற போறேன்? இங்க பாருங்க, என்ன அசிங்கப்படுத்தினதுக்கான பலனை நீங்க எல்லாரும் கூடி சீக்கிரம் அனுபவிப்பீங்க. என்ன என்ன பைரவி இது? பைரவி, கடவுளே, பைரவி நினைக்கிற மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. டெண்டர்ல இலக்கியா தான் ஜெயிக்கணும். கரெக்ட் டைமுக்கு இங்க வந்துட்டோம். டாக்குமெண்ட்ஸும் எல்லாம் சரியா இருக்கு. எப்படியாவது இந்த டெண்டர்ல நம்ம ஜெயிச்சாகணும். என்ன இலக்கிய இந்த பக்கம்? ஓ, டெண்டருக்கு வந்தியா? ஆமா, நீ எதுக்கு வந்த? உங்க கம்பெனில பெரிய மனுஷங்க யாரும் இல்லையா? ஐ மீன் பிசினஸ் தெரிஞ்சவங்க யாரும் இல்லையான்னு கேட்டேன். தாட்சாயினி பாவம், அவங்க கம்பெனில இருந்த ஒரே ஒரு பிசினஸ் மேக்னட்டும் இப்ப ஜெயில கிடக்குறான். அதான் தலையில்லாம வால் மட்டும் டெண்டருக்கு வந்திருக்கு. அந்த வாளை ஒட்ட கட் பண்ணதானே நாம வந்திருக்கோம். அப்படியா? நான் கூட நீங்க டெண்டர் எடுக்க தான் வந்திருக்கீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். போங்க, தெருவுல நிறைய சுத்திட்டு இருக்கோம். போய் அதுங்களை பிடிச்சு வாழை கட் பண்ணுங்க. ஏய் நில்லு, எங்களை மீறி டெண்டர்ல ஜெயிச்சிருவியா? ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய டெண்டர் எக்ஸ்பர்ட்ஸா என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ டெண்டர்ல நீங்க கௌதம் கிட்ட தோத்துருக்கீங்க. அது உங்க ரெண்டு பேருக்கு ஞாபகம் இல்லையா? ஏய், அது பழைய கதடி. இனிமே வர எல்லா டெண்டரும் எங்களுக்கு தான். முக்கியமா இந்த டெண்டர்ல நாங்க ஜெயிச்சே தீர்வோம். இது சவால் டே. ஜெயிப்போன்னு சவால் விடுற அளவுக்கு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது தொழில் ரகசியம்ல, அத வெளியே சொல்லிக்க முடியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவ்ளோ திமிரா பேசிட்டு உள்ள போற நீ வெளியே வரும்போது தலைய தொங்க போட்டுட்டு தான் வருவேன். அதுக்கு நாங்க கேரண்டி. இலக்கியா, எங்க பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியாம எங்களோட முட்டி மோதி இன்னைக்கு நீ மண்டைய உடைச்சுக்கிட்டு நிக்க போற. இதுல ஒரு பிளேயர் வரலன்னா சப்ஸ்டியூட் போட்டு ஆடுறதுக்கு இது ஒண்ணு கபடி விளையாட்டு இல்லம்மா. கோடிகள் புழங்குற பண விளையாட்டு. ஒத்துக்கிறேன், நான் சப்ஸ்டியூட் தான் எஸ்எஸ்கே. ஆனா கௌதம் கொடுத்த அறிவையும் என்னோட அறிவையும் கலந்து கம்பீரமா நிக்கிற சப்ஸ்டியூட். பார்க்கலாம் யாரு மண்டை ஒடைய போகுதுன்னு. இந்த டெண்டர்ல நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே நீங்க கார்த்திகை கடத்திட்டு கௌதம புடிச்சு ஜெயில போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க நோக்கம் நிறைவேறாது. இந்த டெண்டர்ல நாங்க தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் கார்த்திகை உங்ககிட்ட இருந்து மீட்டு நீங்க யாருன்னு அவனுக்கு புரிய வச்சு மறுபடியும் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குடும்பமா வாழதான் போறோம். அதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்க போற தண்டனை. Are you ready?
எலக்ட்ரானிக்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.